வரைக்கும் எக்ஸ்போர்ட் பண்ணுற அளவுக்கு வந்து பப்பாயா செடி போயிட்டு இருக்கும். ஏன்னா பப்பாயா ஃப்ரூட் கூட எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க, அந்த அளவுக்கு சூப்பராக போயிட்டு இருக்கு. ஏன்னா பார்த்தீங்கன்னா இது நம்ம எங்கே வாங்கினாங்கன்னு பார்த்தா வள்ளியூர் நிறைய பேர், தென்காசி, திருநெல்வேலி, திண்டுக்கல், நாமக்கல், அப்புறம் சேலம், இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வச்சிருக்காங்க. தருமபுரி மாவட்டத்தில் கூட வச்சிருக்காங்க, கிருஷ்ணகிரியில் வச்சிருக்காங்க. நம்மகிட்ட வாங்கின செடிகள் எல்லாமே சூப்பராக போயிட்டு இருக்கும். ஏன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ரகம் வேணும்னா இந்த செடி தான் நீங்கள் பார்க்குற வெரைட்டி இதே தான். இது வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்டாக வரும், வாலாக வரும். பார்க்கறதுக்கு ரவுண்ட் மாதிரி தெரியுதா, இது வந்து வாலாக மாறிடும் இந்த மாதிரி. ஓகேங்களா, இடத்தோடனே ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா குண்டாக இருக்கிற மாதிரி தெரியும். அப்புறம் வந்து ஃபஸ்ட்டு ஒரு அறுப்பு முடிஞ்சோடனே அப்படியே வாழை அழகாக வர ஆரம்பிச்சிடும். பழத்தோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 4 கிலோ 5 கிலோ வரைக்கும் வரும். ஏன்னா பார்த்தீங்கன்னா அது நீங்கள் மார்க்கெட்டில் சேல்ஸ் பண்ணால் கூட காயாக கூட எடுத்துக்கிறாங்க. காயாக கூட நம்ம க்ரீம் பண்ணெல்லாம் சாப்பிடுவோம், அது மாதிரி போட்டிருக்கோம். ஐஸ்கிரீம் மேலே போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி பண்ணாக யூஸ் பண்ணுறது கூட, அதை இதாக யூஸ் பண்ணுறது கூட, ஸ்வீட்டாக யூஸ் பண்ணுறது கூட இது பயன்படுது. நிறைய மருத்துவ கண்ணன் கூட பயன்படுது. இது நிறைய இதுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஆனால் நீங்கள் பப்பாயா செடி ஒரு ஏக்கரா, ஒரு 5 ஏக்கரா, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 சென்ட்ல நீங்கள் வச்சிங்கன்னா நல்லா லாபம். ஏன்னா இந்த செடிகள் எப்படி இருக்குது, எந்த மாதிரி கண்டிஷனு இப்போ வாங்க போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துருக்கிற செடி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரெட் லேடி அண்ட் 786 வெரைட்டிங்க. தோட்டத்துக்காகவே நம்ம வந்து விவசாயிகளுக்கு பெஸ்ட்டான ரகம் தரதுனாலே இந்த வெரைட்டிஸ் எல்லாமே வச்சுருக்கேன். சூப்பராக இருக்கும் பிளான்ட்.